கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு இவளால என்ன முடியுமோ அதை நல்லா பண்ணிட்டாட்டி. அது இதுக்கப்புறம் நான் திருளலாம் அந்த முடியாதுட்டி. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஏமா ரேச்சே, எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயம்? அதானே விஷயத்தை சொல்ல வேண்டியதானே. அந்த தங்கத்தை வர சொல்லுங்க. இவா எதுக்கு தங்கமைன்னு வர சொல்லுதா? எதுக்கு? ஏன் கேக்க? அவங்கள வர சொல்லுங்க. அவங்கள வர சொல்லுங்க. ஏமா முத எதுக்குன்னு சொல்லு. அதுக்கு அப்புறம் இவள வர சொல்லுங்க. எதுக்கு? ஏன் வரணும்னு கேக்க? அதானே தங்கத்தை நீ எதுக்கு வர சொல்லுத? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவள எதுக்கு? அத நாங்க சொல்றோம். அந்த தங்கத்தை வர சொல்லுங்க. இவங்க இதுக்கு எங்க வந்திருக்காங்க? அம்மா நீ பேசாத. இனி நாங்க பேச வேண்டிய நேரம். ஏய் தங்கம் வெளிய வாடி. ஐயோ அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அப்ப குடும்பமா தான் பிளான் போட்டுருக்கீங்க அப்படிதானே? அடியே எங்க அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலடி. நடிக்காத என்ன? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட். நானே அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன? ஐயோ இன்னைக்கு இங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. ஆரியாவட்டி சீமையில்லாத சீமசரிக்கு யார் பேர் சொல்லி கூப்பிடுறது? எடி மரியா மேரி, உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுவிய? உன் பேர் இல்ல, உன்னை அறுத்து நான் கீப்பேன். சீமையில்லாத பிள்ளைய பெத்துட்டு நீ எல்லாம் வாய் பேச வேண்டியதா. இனி உன் முகர கட்டையை எங்க கொண்டு வைக்கன்னு நானும் பாக்குறேன். சீமையில்லாத தங்கம் அடடப்பட்டவள வாய மட்ட பிஞ்சிரும் பாத்துக்க. ஏன் பேச மாட்டேன்? நீ அடிக்கும் போது என்கிட்ட புளியங்கவா பறிக்க போவோம். தூரத்தங்கட்டவளே இப்படி எரும மாட்டு பையல பெத்து வச்சுக்கிட்டு நீ எல்லாம் வாய் பேச வேண்டியதா? ஆட வாரிய மட்ட என் புள்ளைல ஏதாவது பேசின வச்சுக்க இழுத்து பிடிச்சு மூஞ்சி தேய்ச்சு போனாக்கு தேய்ச்சி நல்ல மூஞ்ச பிடிச்சு உரசுற மாதிரி தான் மோகர கட்டைய வச்சிருக்க. தெருல போஸ்ட் கம்பளச்சு உரசு உரசுன்னு உரசி போடுவானாக்கு. உரசுவ ஆளை பார்த்துக்கிட்டு உரசுவ. சே வெக்கங்கட்டவளே இப்படி புள்ளைல பெத்து வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு சேல கட்டிக்கிட்டு அலையத பாரு. ஏய் எதுக்கு தேவல பேசிய? என்ன பிரச்சனை? இங்க பாரு மரியா மேரி, அனாசிமையா மைனி ஏதாவது பேசினா அவளத சொல்லிவிட்டேன். மொத என்ன விஷயம்னு மொத சொல்லு. அவள பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. இந்த இத நிக்கல சீமை இல்லாத தங்கம் இவ பெத்த புள்ள பத்த வேலை. உங்க அம்மைக்கு தெரியுமா? ஒரு துளி கூட தெரியாது. எங்க அம்மா என்ன பிரச்சனை பண்ணுதாவன்னு எனக்கு தெரியலடி. இங்க என்ன தண்டா நடக்குது? நீங்க பாரு என் புள்ளைய பத்தி ஏதாவது பேசணும்னு வச்சுக்க சத்தியமா சொல்ற கொண்டே இழுத்து பிடிச்சு அறுத்து புடுவேன் ராஸ்காய். உன் புள்ள செஞ்ச வேலையை கட்டா நீனே காரி துப்புவ. இங்க பார் எனக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து ஓய மாட்டேன். மொத என்னன்னு சொல்லி மேரி மரியா. ஆனா ஒண்ணு இங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். தங்க உன் புள்ளைய சும்மா விட மாட்டேன். மரியாதை உன் புள்ள இங்க வந்திருக்கணும். வீரமுள்ள உன் புள்ளைய இருந்தா இங்க வர சொல்லு. என் புள்ள ஒண்ணும் கோல கிடையாது. என் புள்ள என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லு. மொத உன் புள்ளைய வர சொல்லு. அத ஓடி ஒளிஞ்சிட்டானே. என் புள்ள ஒண்ணு ஓடி ஒளிய மாட்டா. விஷயத்தை சொல்லு. ஏன் இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் என் வாழ்க்கை நாசம் பண்ணது போதாதா? ஏன் என்ன இப்படி இன்னும் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இங்க வேற கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? அம்மா என்னம்மா அத்தைகிட்ட என்ன பிரச்சனை? ஏய் நடிக்காத குயிலி நடிக்காத. உன் நடிப்பு பாப்பத்தலாம் வேற எங்கயாவது வச்சுக்க. நீ செஞ்ச வண்டவத்தல இப்ப நாங்க வெளிய சொல்ல வச்சுக்கியா ஊரே நாரிரும் சொல்லிவிட்டேன். இப்ப இருக்க அந்த பிள்ளை நீ மாட்டிக்கிட்டு இருக்க. ஏமா மேரி மரியா இவ்வளவு நாளும் உன் நாத்தனார நீ படுத்துற பாடு போதாது. இன்னைக்கு என்ன புதுசா அந்த பிள்ளைய பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா? நாங்க பாடுபடுறோமா? இவ பார்த்த ஈத்திர வலைய கட்டா நீங்களா சேர்ந்து இவள காரி துப்புவீங்க. காரி துப்புறது இருக்கட்டும். அப்படி அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? அந்த பிள்ளை அப்படி எந்த தப்பு பண்ணாதே. சும்மா வீட்லயே சுமத்திக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போக வழிய பாருங்க. அது சரி இந்த புள்ளை சரி இந்த புள்ளை பேசிக்கிட்டு இருக்க. தங்க மாவனை எதுக்கு நீ கூப்பிட்ட? அத தங்க மாவனை சொல்லுமா கேளுங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க மைனி. சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்க மாதிரி எதுவும் இல்ல. ஏன் இப்படி அடியாயவே நம்ம மேல பழிய சுமத்துறீங்க? என்ன நடக்குறீங்க? என்ன நடக்குறீங்க? ஏ தங்கம் மரியாதையா உன் மகன் மூத்தவனுங்க வர சொல்லு. இங்க என்ன நடக்குது? நான் ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன சத்தம்? இங்க எதுக்கு கோபோட போட்டுட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? உள்ள தூக்கி லாவணம் கட்டி விடுவேன். போப்பிளை கட்டு பாக்க உங்களெல்லாம் அடிச்சா கூட தப்புலடி. கொண்டு பிடிச்ச வருத்துட வாங்கடி உள்ள. ஏய் நீ எவனால இருந்துட்டு போல? என்னடா எங்கள பேச பேச்சடி? ஏ தங்கம் நீ ரொம்ப யோக்கியமான பிள்ளை பெத்துட்ட பாரு. இந்த வாடடா காட்டு மாட்டி பைய. சத்தியமா கொண்டு அடிச்சு வேண்டி உங்களெல்லாம். எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் ராஸ்கல்களா. டேய் நீ இவ்வளவு யோக்கியமான பேசுறதா உன்னை மூத்தவன வர சொல்லுடா. அவனுக்கு ஏதாவது அனாவசியமா பேசுறீங்க சத்தியமா சொல்றேன். என்ன பொண்ணு மட்டும் தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்பளம் தான வேணும். ஒட்டு மொத்தமா தார. ஏன் இப்படி சித்திரவதை படுத்துறீங்க? ஒழுக்கம் கட்டவள சீ வாகன கட்டவள
இவன் ரொம்ப ஒழுக்க சிகாமணி. நீ கண்டபல்லூர்ல இருந்து இங்க அப்படி வந்தது எங்களுக்கு தானே தெரியும். தாய், நீ ஏன் ஓடி வந்தன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பரவாயில்ல, ஒழுக்கத்தை பத்தி எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, உன் புள்ள மூத்தனை மட்டும் இங்க வரல. இதே இடத்துல நாங்க தீ குளிச்சு சாவோம். எங்க சாவுக்கு உன் புள்ள தான் காரணம்னு எழுதி வச்சிருக்கோமாக்கா. உன் புள்ள இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வரணும். என் அண்ணன் ஒண்ணு கோலையிலடி. ஊருக்கு 2 வானா செத்து போச்சுன்னு தீபாவளி கொண்டாடுவான். போய் செத்து தொலைங்கடி. நீ செத்துருவேன்னு சொல்லி வரட்டா, நாங்க தான் பயந்துருவோமா? அப்படியா? இப்ப பாருங்க மேரி, அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. ஐயோ மைனி, என்ன வேலை பாத்தீங்க? தங்கம், உன் புள்ள மட்டும் இப்ப இங்க வரல. சத்தியமா நாங்க 2 பேரும் கொல்லிக்கிட்டு செத்துருவோம். இந்த விலங்காதவ வேண்டாத வேலையை பாத்துற போறாங்க. பிறகு ஊரே நின்னு போலீஸ் வச்சிருக்க வீட்டுக்கு தான் அலையணும். போய் அவன் துறைய வர சொல்லுங்க. என்ன பண்ணி தொலைச்ச? எதுக்கு தெருல கிடந்து கத்திட்டு கிடக்காளுங்க? அம்மா காரியில என்ன பிளான போட்டுருக்காங்கன்னு தெரியலையே. போச்சுடி, நான் ஒரு பிளான போட்டு எங்க அம்மா காரியில என்ன பிளான போட்டுருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு கிங்ஸனுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு நினைச்சேன். என் அம்மா காரியில என்ன பிளான போட்டாங்கன்னு தெரியலையே. என்ன பண்ணி தொலைச்ச? அவளை எதுக்கு கத்திட்டு கிடக்காளு தெரியல. அவன் எப்படி சொல்வா? நாங்க சொல்றோம். என்ன பண்ணி தொலைச்சன்னு சொல்லு. என்ன சத்தியமா எதுவுமே பண்ணலடா. ஆனா இவளுக்கு எல்லாம் இல்லாத பொண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கடா. அப்படி நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கடா. அட எடுப்பட்டவளா, எங்க அப்பாவி பையச்சுக்குவா இல்லாத பழைய தூக்கி சமத்தலான்னு பாக்கில. அதுக்கு வேற ஆம்பளைய பாருங்கடில பக்கத்தவளா. அப்படியா? அப்ப எங்க கண்ணால பார்த்தமே. சத்தியமா சொல்லுதேன், பொண்ணு பட்டு உள்ள போனாலும் பரவாயில்லைன்னு பொண்ணு எரிஞ்சிருவேன். சனியுக்கு தொந்தரவு முடிஞ்சதுன்னு நினைச்சிருவேன். நீ வாய் பேசாத. நீ எப்பேற்பட்டவனி எங்களுக்கு தெரியும். நீ சின்ன பிள்ளை கூட குடும்பம் நடத்துறவனல்ல. பொண்ணு எரிஞ்சிருவேன். மரியமரி, வாய குறைச்சு பேசுகடி. நாக்க எடுத்து வச்சு அறுத்து போடுவேன். எங்க உன் புள்ள இல்லன்னு சொல்லு பாப்போம். என்ன பிள்ளை கூட பார்க்காம குடும்பம் நடத்திட்டு இருக்கா? உங்களுக்கெல்லாம் தெரியாது? ஏமா ரூபி, உனக்கு தெரியாது? எங்க அம்மா என்னடி சொல்றாங்க? அது யாரடி இவன் கூட குடும்பம் நடத்துனது? மரியமரி, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன உள்ள இருக்கா? அந்த பச்சை பிள்ளை குடும்பம் நடத்துதே ஓ மாமா கூட தான் இவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். பொண்ணு எரிஞ்சிட்டு போய் தேவையில்ல வாத்தில விட்டுட்டு இருக்கீங்கடா. நீ இல்லன்னு சொல்லு பாப்போம். இந்த இடத்துல நீ இவன் ரூபி மாமா கூட குடும்பம் நடத்த சொல்லல. நாங்க இங்க இருந்து போறோம். நீ அவளை காதலிக்கல, அவ கூட குடும்பம் நடத்தல. ஏய், கொலக்காம நான் மாத்திராதீங்க, பொண்ணு எரிஞ்சிருவேன். ஆவாடி, யா புள்ள ரூபி மாவள கல்யாணிக்க போறான். அவன் ஒண்ணே தான் இருப்பான். அத கேட்க நீங்க யாரடி? விஷயம் அப்படி போகுதா? நான் எவனுக்கு என் புள்ளைய கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சேனா விஷயம் அப்படி போகுதா? இனிமேல் இந்த ஊர்ல அவளை வச்சாதானே என் புள்ள கூடவே வாழுவான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? நான் சந்தேகப்பட்டது அப்ப உண்மைதானா? அப்போ இசையும் கிங்ஸனும் ஒன்னா இருந்திருக்காங்க, அப்படிதானே? ஏய், என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களாடி? என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களாடி? அடி கூப்பிட்ட தேச்சலே, அவன் முதல்ல விரும்பிட்டு இருக்கா. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. விட மாட்டேன். இதே பஞ்சத்துல இந்த கிங்ஸ்ன என் கழுத்தை தாலி கட்ட வைக்கல, தாலி கட்டி விட பழி வாங்கல, அந்த இசையை கொல்லல, நான் ரேச்சல இல்ல. ஏ கோயிலி, நடந்த உண்மை இப்ப தங்கத்துல சொல்லல. உன்னை உண்மையில சொல்றேன். கேவலப்பட்டு அடிச்சு துரத்தி சொல்லிட்டேன். அம்மா, முத நீங்க வீட்டுக்கு போங்க. ரேச்சலி, முத நீ வீட்டுக்கு போ. எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? இங்க கொண்ட கொல்சடிகளா நின்னுட்டு இருக்க. வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாத. ஏமா கோயிலி, என்னதம்மா நடந்துச்சு? ஒண்ணு இல்லம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுறேன். எதுக்குமா உன் அண்ணிக்காரி என் பிள்ளைய ஒண்ணு வச்சு பேசிக்கிட்டு இருக்கா? அங்கதான் தெரியுமா உங்களுக்கு, அவங்களுக்கு எப்படி என் வாழ்க்கை நாசம் பண்ணணும், அதுக்காக என்னென்ன வந்து அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுது, உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்கம்மா. என் வாழ்க்கை தான் நாசம் பண்ணா போச்சு. ப்ளீஸ் கூட்டிட்டு போங்கம்மா. நீ நேர்மணி பேசி தங்க. இப்போ நீ நியாயத்தை சொல்லு பாப்போம். ஹே மரியா, அனாவசியமா எதுவும் பேசாத. ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. மரியாயா, ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணாத. இந்த பார், இதோட உன் அநியாயத்தை நிப்பாட்டிக்க. உன் பெத்த புள்ளைய வாழ வைக்கிறதுக்காக இன்னொரு புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் பெத்த புள்ளைய நாசமா போயிருங்கத நீ மறந்துடாத. தெய்வம் நின்னு கொள்ளும், மறந்துடாத. பேசிங்க போயிருங்க. போயிருங்களா? ஏ தங்கம்,
உன் பையன் இவளை கெடுத்துட்டான். சீ, நீங்கெல்லாம் பொம்பளைங்கள தானா? இவனுக்குலாம் வாய் கூசல. என் மேல அனாவசியமா பழிய போட்ட சத்தியமா சொல்றேன், உன் சாவு என் கையிலதான். ஏ மரியா, வார்த்தை அளந்து பேசு, கொன்னு எரிஞ்சிருவேன். அப்படின்னா உன் கூட இருந்தது யாருன்னு சொல்லு. நைட்டு முழுக்க நீ இருந்தது இவன் கூட தானே? என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அம்மா, இப்போ நான் ராபிசனை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிருமே. நான் ராபிசனை காட்டி கொடுத்தா இல்ல கிங்ஸ், இவ போய் சொல்றா. அவ போய் சொல்றா, நான் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணாமதான் நாங்க கதை திறக்கும்போது நீங்க என்ன ஒண்ணா நின்னீங்களா? விடிய விடிய ஒரே ரூம்ல ஒண்ணா இருந்திருக்காங்க. கெட்ட இவங்க ஒண்ணுமே நடக்கலையா? இதுல நம்புற மாதிரியா இருக்குது? தங்கம், நீ உண்மையிலே ரோசக்காரியா இருந்தா, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவளா இருந்தா, இந்த விளங்காத குயிலியா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இல்ல இவனை நாங்க இங்கேயே கொன்னு எரிஞ்சிருவோம். என்னடா நடந்தது? கிங்ஸ், நீ என்ன நம்பல? முழுசா நம்புறேன். நான் கட்டிக்க பரவாயில்ல, நேற்று நைட்டு பார்த்துட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஓடின மாதிரி இருந்தது. அது யாரும் இல்ல, இந்த பொண்ணை அசிங்கப்படுறதுக்காக இவனுக்கு 2 ஆள் செட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சானுங்க. நான் உடனே காப்பாத்துறதுக்காக உள்ள போனேன். அந்த பொண்ணை காப்பாத்தவும் செஞ்சுட்டேன். ஆனா திடீர்னு பார்த்தா மறுபடியும் தூரத்துல ஏதோ தெரிஞ்சுது. உடனே அந்த பொண்ணை பயத்துல இன்னைக்கு ஒரு நைட்டு நீ இருங்க, நான் காலையில பாத்துக்கிட்டேன்னு சொல்லிச்சு. எப்படி ஒரு வயசு பொண்ணு இந்த ரூம்ல விட்டுட்டு வர முடியும்? இவன் மறுபடியும் வேற யாராவது அனுப்பிட்டானா என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் நான் உள்ள இருந்தேன். பாரு, நான் ஒரு போலீஸ்காரனை தான் காப்பாத்தினேன். ஆனா சரி, திறந்து வரலாம் 4 மணிக்குன்னு திறந்தா கதவு திறக்கலடா. வெளியோட லாக் பண்ணிட்டாளுங்க. ஒண்ணா வீட்டுக்குள்ள இருந்தா நாங்க வச்சு பூட்டதான் செய்வோம். அடிக்கினே போட்டுனேன்னு சொல்லுங்க. நாங்க என்ன ஒண்ணா இருந்தது நீங்க பாத்தீங்களா? நீங்க ராத்தெல்லாம் கூத்துறதுன்னு நாங்க பாத்துக்கிட்டா இருக்க முடியும்? எங்களுக்கு தெரியாது. இனிமேல் குயிலி இந்த தங்க வீட்டு மருமக தான். அம்மா, ஐயோ, அத்தை அந்த வீட்டுக்கு மருமகள போனா. அம்மா, ஏமா நீங்க பாவம் பண்றீங்க. அத்தையா இப்படி தட்டிக்காதீங்க. உன் வேலைய பார்த்துட்டு வாடி. இங்க பாரு குயிலி, மரியாதையா அந்த தங்க வீட்டுக்கு போயிரு. காப்பாத்துடா. இப்ப நீ நிரூபிக்க வேண்டாம். என் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருக்குல்ல? கோயிலிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. கோயிலிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்ன. நீ என்னடா சொல்ற? என்ன நீ நம்புறல? எனக்கு ஒருத்தி இருக்காடா. என் வாழ்க்கை நாசம்டா போயிருந்தா. அவளை விரும்புறேன்டா. அவளை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன்டா. நீ இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப மட்டும் நான் சொல்லதை செய்யல, எல்லாருமா சேர்ந்து குயிலிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டு போறியா, இல்ல ஒரு சக தோழியை நீ கூட்டிட்டு வர போறியா? என்னடா சொல்ற? என் மேல நம்பிக்கை இருந்தா நீ குயிலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நான் இத ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. குயிலி, நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கடா, நான் அவளை காதலிக்கிறேன்டா. நான் இவளை கூட்டிட்டு போனாலும் குயிலி நீங்க இந்த வீட்டுக்கு தாராளமா வரலாம். எங்க மேல நம்பிக்கை இருந்தா எங்க வீட்டுக்கு வரலாம். கிங்ஸேன், என்ன பகச்சிக்காத. நான் இவள ஒரு காலம் என் வீட்டு மருமகளை ஏத்துக்க முடியாது. நான் அவனுக்கு ஏற்கனவே பேசி முடிச்சு அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நீ வேண்டத வேலை பார்க்காத, சும்மா இரு. உங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. கிங்ஸேன், உனக்கு இந்த தங்கத்தை பத்தி நல்லா தெரியும். நான் நல்லவளுக்கு நல்லவா, பொல்லாதவளுக்கு பொல்லாதவா. வேண்டாம், வேண்டத வேலை பார்த்துட்டு போகாத. நான் ஒரு காலம் இந்த குயிலியை என் வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேன். டேய், அவ உன் அண்ணனோட 2 வயசு மூத்தவடா. சரி, இப்ப என்ன அதுக்கு? என் வாழ்க்கையை நான் சொன்னா போச்சு. என் வாழ்க்கையை நான் சொன்னா போச்சுங்க. குயிலி, உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை தான் வரலாம். என் வாழ்க்கையா போச்சுடா. நான் ஒருத்தி விரும்புறேன், அவ கூட வாழணும்டா. கிங்ஸே, நீ பெரிய தப்பு பண்ற, சொன்னா கேளு. குயிலி, நீங்க வீட்டுக்கு வரலாம். இப்ப நான் என்ன பண்ண? என் பிரச்சனை கேட்க மாட்டல. கேட்க முடியாது, வீட்டுக்கு போங்க நீங்க. போச்சு போச்சு, அடியே மேலே மேலையா, உங்களை சும்மாவே விட மாட்டேன். என் வாழ்க்கையா போச்சு. கிங்ஸே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். டேய், நீ எப்படி நல்லா வாழ்றன்னு நான் பாக்குறேன்டா. அண்ணனுக்கு இப்படி பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பாத்தியோ? உன் வாழ்க்கை நாசம் பண்ணல. நான் தங்கவே இல்ல. என்னையில நீயும் புள்ளையே இல்லடா. இனிமேல் என்ன அம்மானு கூப்பிடக்கூடாது. நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு புள்ளையும் இல்ல. என் மேல நம்பிக்கையில என் கூட வரலாம். இவ்வளவு கூட இருந்தா என் வாழ்க்கை நாசம் பண்ணிடுவாளுங்க. இல்ல, எனக்கு அங்க பாதுகாப்பு கிடையாது.
அங்க பல பேர் உள்ள வந்துட்டா என் வாழ்க்கை சின்ன பின்னமாக்கிடுவா. நான் ராபிசனுக்கு உண்மையுள்ளவளா இருக்கணும், கற்புள்ளவளா இருக்கணும். இந்த பயலுக விளையாட்டு பயலுகதான், ஆனா ஒழுக்கமானவனுங்க. வாங்க. அட பாதவத்திகளா, இவங்க இதுக்கு தான் பிளான போட்டிருப்பாளுங்க. அந்த பையன் தப்பு பண்ண பையமே தெரியலையா? தப்பு பண்ணியிருந்தா அந்த பையனுக்கு இப்படி அல போறான். ஆனா ஒண்ணுடி, நீங்க விதைச்ச விதை உங்களுக்கு தான் வந்து விடியும். ரேச்சலுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. ஜாம் ஜானுக்கு எடுத்து முடிக்கலாம். கேடு நினைப்பான் கேடு அணிப்பான், உனக்கு தான் சரியா புரிஞ்சிருக்கு. ரேச்சலே, இனிமேலே அந்த வீட்டை நீ கல்யாணம் பண்ணி போக முடியாது. ஏன்னா இப்ப அந்த வீட்டு முறையே உனக்கு மாறி போச்சுது. உங்க மூத்த மாமா உங்க அத்தையோட இல்ல, இனிமேல தோற உனக்கு மாமா, அப்படின்னா உங்க தம்பி எல்லாம் உனக்கு மாமா முறை. இனிமேல கல்யாணம் பண்ண முடியாது. நாம தப்பிச்சோ, ஆனாலும் பாவம் எட்டி இசை நிலைமை. எட்டி அது அம்மா வேற கோத்த பொண்ண வச்சுக்கிறவா. அம்மா அம்மா, இல்ல இல்ல, தீ குளிச்சுட்ட செத்து போய் சொன்னீங்க. இப்ப குடும்பத்தோட வச்சு கொளுத்துறேன் உங்களா. இல்ல, நான் இதுக்கப்புறம் உசிரடை இருக்க கூடாது, உசிரடை இருக்க கூடாது. இல்ல, அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது, அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் தான் எப்போ ஒரு சைடு அடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு அவர் இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டாரு. என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது, அவர் இல்லாம என்னால வாழ முடியாது, அவர் என்னால மறக்க முடியாது. அவர் எப்போ ஒரு சைடு அடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன், எல்லாம் போச்சு. என் வாழ்க்கையே போச்சுடி, என் வாழ்க்கையே போச்சுடி. அழுவாதக்கா, அழாதக்கா. எப்படி என்னால அழாம இருக்க சொல்றேன்? யாரு இத்தனை நாள் என் புருஷன் நடிச்சு நான் வாழ்ந்துட்டோம். அவர் இனிமேல் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னா எப்படி? அவர் என் உசுரு. அவரை நான் எப்படி எல்லாம் இருக்கிற காதலிச்சேன்னு உனக்கு தெரியும்ல. நான் வயசுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தேன். அவர் தான் புருஷன், அவர் தான் புருஷன்னு சொல்லிட்டு இன்னொருத்திக்கு அவர் சொந்தமாயிட்டாரு. அக்கா, உன் வேதனை எனக்கு தெரியுதுக்கா, அத வார்த்தையால விவரிக்க முடியாதுதான். ஆனா மாமா சத்தியமா தெரிஞ்சு எதுவும் பண்ணிருக்க மாட்டாருக்கா. ஏதோ சூழ்ச்சி மாதிரி இருக்கு. நீ மாமாவை தப்பா நினைச்சிடாதக்கா. உனக்கு தான் மாமா பத்தி தெரியலக்கா, அவர் குறும்புக்காரர் தான். ஆனா எப்ப ஒண்ணு காதலிக்க ஆரம்பிச்சாரோ, நீ தான் அவர் பொண்டாட்டின்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து ஒண்ணு தனக்கா சுத்தி சுத்தி வந்தாரு. அவர் குறும்புத்தனமா ஒரு சேட்டையும் எங்க கொண்டு முடிச்சிருக்கு பாரு. அவர் குறும்புக்காரன்னு தெரியும், ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. ஏக்கா இல்லக்கா, அப்படிலாம் மாமாவுக்கு துணிச்சல் வராதுக்கா. மாமா விளையாடுவாரு வைப்பாரு, ஆனா நம்மளாம் நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கெடுக்கிற அளவுக்கு அவருக்கு புத்தி போயிருக்காதுக்கா. ஆனா ஊரே சேர்ந்து அவருக்கு அந்த பொண்ணுக்கு காட்டு பண்ணி வச்சுட்டாங்களே. இல்லக்கா, கல்யாணம் பண்ணி வைக்கல, கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனா என்ன, கல்யாணம் முடிச்சா என்ன? இனிமேல துறையோட பொண்டாட்டி அந்த குயிலின்னு தானே சொல்லுவாங்க. என் வாழ்க்கையே போச்சு, அதிக குடும்பத்தினத்தினால என் வாழ்க்கையே போச்சு. நான் உன்னை உண்மையா கேக்குறேக்கா, நீ மாமாவை சந்தேகப்படுறியா? மாமா அதெல்லாம் பண்ணிருப்பான்னு நம்புறியா? இல்ல, சத்தியமா அதை பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா போகும்போது என்ன பார்த்துட்டு பண்ணாரு. சத்தியமா அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நான் என்கிட்ட பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கே அவர் வரல. ஏதோ ஒரு பொண்ணை எப்படி தொட்டு இருப்பாரு. என்னக்கா சொல்ற? ஆமாடி, நைட்டு நானும் அவரும் தான் தெருவில் நின்று பேசிட்டு இருந்தோம். தெருவிலையா? ஆமா. என்ன இவ்வளவு நேரம் அது தெரியல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னேன், ஆளையே காணும். கரெக்டா 12 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னேனே, என்ன வர காணுமே. வா வா, வந்து 30 கட்டி பிடிச்சது. ஐயோ, எப்போ வருவானு இருக்க முடியும். பரவாயில்ல, வா. உள்ளமா இருந்தாலும் நல்லா கும்மு தாண்டி இருக்க. கொண்டு சொல்லிட்டா போங்க. அழகா இருக்கடி. சரி, தள்ளி வா.
இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு உங்களை பார்க்கணும். வேற எதுவும் இருக்கக்கூடாது. சரி இங்க வா. இங்க பாருங்க, நான் சொல்லிதானே வந்தேன். ஏன் நீ கூப்பிடுற? என்ன தொடாம பேசுறதா இருந்தா நான் என்ன பேசுறேன். என்ன தொட்டுதான் பேசணும்னு சொல்லுங்க, நான் இப்ப கிளம்பிடுறேன். எனக்கு சொன்ன மாட்டதா இன்னைக்கு தொட்டதா தொட்ட முடியா என்ன? எனக்கு உன் மனசுதான் வேணும். பரவாயில்ல, நான் ஏதோ எனக்கு உண்மைப்பட்டவன் நினைச்சு பிடிச்சிட்டேன். சாரி. இங்க பாரு, உன் விருப்பம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். நான் உனக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டேன். சாரி. பரவாயில்ல. இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்காகவே வாழ்ந்துருக்கல. ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுச்சுது. அதான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க தாவணி போட்டுட்டு வந்தா பாக்கிறதுக்கு அழகா இருக்குன்னு சொன்னீங்க. அதான் தாவணி போட்டுட்டு வந்தேன். ஓட்டதெல்லாம் நல்லதா இருக்குது. அதான் பக்கத்துல விட மாட்டேங்கியா? ஏன் தொட்டு பேசினாதான் காதல என்ன? சச்சா, அப்பெல்லாம் இல்லடி. உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து பாரு, அதுதான் காதலி. இது சின்ன சின்ன சேட்டை, அவ்வளவுதான். தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் இந்த செட்டெல்லாம் இருக்கக்கூடாது. கட்டாயமா வா. உங்களால முடியுமா முடியாதா? சேப்பா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு அப்பெல்லாம் தொண்ணு கட்ட எல்லாம் கிடையாது. உனக்கு விருப்பப்பட்டா ஓகே. அவ்வளவுதான். அழகா இருக்குடி. அப்படியா? என்ன உனக்கூடாதுன்னு சொன்ன, இப்போ நீ ஏன் பக்கத்துல வந்து நின்று? இல்ல நல்லதா இருக்கு. இல்ல நீங்க சொன்னி அதை கேட்டேன். கஷ்டமா இருக்கா? ஆமா, கஷ்டமா தான் இருக்கு. அடி லூசு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இல்ல, உங்களால முடியலன்னா பரவாயில்ல, அடிச்சுக்கோங்க. ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. எனக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது, உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதான் வந்தேன். என்ன உங்க நெஞ்சில சாயணும் போல இருந்ததே. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் சாஞ்சுக்க, நான் எங்க எப்படி நிற்பேன். எனக்கு எப்பவும் சாயணும். நீ எப்பவும் சாஞ்சிக்கலாம். உன்னையோட கொடுத்துக்கிட்டா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா நான் இப்ப எந்த உரிமையும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஒன்னும் தேவையில்லை. நீ இப்படி நெஞ்சில சாஞ்சாலே போதும். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? நிஜமா. எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? உனக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீ என் தோல்ல சாஞ்சிருப்ப. இந்த நம்பிக்கையை நான் எப்பவும் காப்பாத்துவேன். எங்க என்ன? நீங்க சேட்டக்காரன் தெரியும், கொம்பக்காரன்னு தெரியும். எனக்கு முன்னாடியே இந்த பிள்ளையார தொட்டிருக்கீங்களா என்ன? கொண்டே போட்டுவேன். நாளை நக்கல் பண்ணி பாக்குறதோட சரி, பக்கத்துல போய் நிக்கிற அளவுக்கு எனக்கு மன தைரியமே பத்தாது. கேட்டியா? நீ அந்த அளவுக்கு என்ன நினைச்சிடாத. அதுக்காக நக்கல் பண்ணல, பாக்கலன்னு போய் சொல்ல மாட்டேன். பாப்பேன், நக்கல் பண்ணுவேன், பிடிக்கும், ரசிப்பேன். ஆனா ஒரு பொண்ணு பக்கத்துல போய் நின்று அது அளவுக்கு எங்க அம்மா எங்களை வளர்க்கல. ஏன் நீ அப்படி பாக்குற? நிஜமாதான். அப்பெல்லாம் நான் போய் என் பக்கத்துல நிக்க மாட்டேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. சரி, அந்த மாதிரி ஈத்திர வேலை நான் பாத்துக்க மாட்டேன்டி. என் தங்கச்சி இருக்கா, அது எப்படி எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும்? ஆம்பளை, அதனால பாப்பேன், அவ்வளவுதான். உங்க பேச்சுல உண்மை தெரியுது. எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை. இப்போ நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம். என்ன திடீர்னு இப்படிலாம்? அது அப்படிதான். வேண்டாம் நீ. நானே சொல்றேன்ல. வேண்டாமா? அது இருக்கு, தாலி கட்டிடும். அப்பதான் மனசு சாந்தமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ஏன் பொண்டாட்டின்னு இப்ப வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல. அம்மா தாயே, எனக்கு உன் முகம் தான் இப்ப தேவை. மத்த இது வேண்டாம். கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரம் தாலி கட்டுறேன். நானே சொல்றேன். என்ன உங்களுக்கு? கொட்டிடும் மண்டையில. சரி, ரொம்ப நேரம் வீட்டு கிளம்பு. என்னங்க? அட்டியே, இன்னும் ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் உன் கட்டில கட்டாயமா தாலி கட்டிடுறேன். என் தம்பிட்ட சொல்லிட்டேன், எல்லா பிளானும் போட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்குள்ள ரிஜிஸ்டர் மேரேஜ் வச்சுக்கலாம். அப்புறம் பாத்துக்கலாம் மத்ததெல்லாம். யாருக்கும் தெரிய வேண்டாம். தம்பிட்ட சொல்லி ரகசியமா எல்லாரும் கூட பண்ணிட்டேன். அடுத்த வாரம் கல்யாணம். சரி. சந்தோஷமா இருக்கு என் பொண்டாட்டி. சரி, நான் போயிட்டு வரேன். சரி. அவர் அந்த பொண்ணை தொட்டிருக்க மாட்டாங்கிறதுக்கு நானே சாட்சிடி. அவளை சொல்லினேன், இன்னும் ஒரு வாரம் தான் கல்யாணம் இருக்குது, அப்புறமா பாத்துக்கலாம். அப்பதான் ஒரு உண்மையான நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு சொன்ன மனுஷன் எப்படி அதுல இருந்து 1/2 மணி நேரத்துல இந்த வேலையை பார்க்க முடியும்? அப்படி ஒரு பொண்ணு தான் வேணும்னா நானே வழிகட்டாயமா போனேன். வேண்டான்னு சொல்லிட்டு தானே போனாரு. இவரு எங்கேயோ மாட்டிருக்காரு மட்டும் தெரியும். ஆனாலும் இப்ப இன்னத்துக்கு சொந்தமாயிட்டாரு. அவரை நான் நம்புறேன். ஆனாலும் இன்னத்துக்கு சொந்தமாயிட்டாரு. அக்கா, நான் சத்தியமா சொல்றேன், மாமா இப்ப ஓன் நினைப்புல தான் இருப்பாரு. செத்து போயிருப்பாருக்கா. போய் பாருக்கா, மாமா பாவக்கா. எனக்கு இவ என்னடி உரிமை இருக்கு? நான் இப்ப எப்படி அவரை பார்க்க முடியும்? அக்கா, ஒருவேளை மாமா சூழ்ச்சில மாட்டிருக்கலாம்ல. அவரை புரிஞ்சுக்கிட்டவர் நீ மட்டும்தான். நீ இப்ப கூட சொன்ன, மாமா அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க. மாமா என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டாரு 100% நீ நம்புற. பிற மாமா பிரச்சனைல இருந்தா காப்பாத்த வேண்டியவா நீ தானேக்கா. போக்கா, மாமாவை பிரச்சனை இருந்து காப்பாத்துக்கா. இசை நிலைமை பார்த்தல, இசைக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தல. கிங்சில் ராஜாவை விரும்பினாங்க ஒரே காரணத்துக்காக. அவளை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தல. நான் எப்படி பார்க்க போக முடியும்? அக்கா, இசை
காப்பாத்த முடியாதா? ஈஸியா யாரும் காப்பாத்த முடியாதா? ஏன் சின்ன வயசுல இவனுக்கு இவதான் ஏன் பேசுறாங்க? எல்லாத்தையும் மாத்திடுறாங்களே. பாரு, என் வாழ்க்கை போனதாவே இருக்கட்டும். ஈஸியா எப்படியாவது காப்பாத்தணும். எங்க வந்த? சத்தம் கட்டாம இருந்தேன். நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா நீ வீட்டை விட்டு வெளிய போயிரு. ஏன் இப்படி அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். உன் வேலையை உண்மையில பார்த்துட்டு இரு. என்னல, உனக்கு தான் இந்த வீட்டுல எல்லாமே பண்ணதுக்கு உரிமை இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. யார கேட்டு என் புள்ளைக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வச்ச? நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனாவசியமா ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. சரிங்க, உன் இஷ்டத்துக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா காலைல என்ன கிடக்குன்னு பார்த்தல ரெண்ட கழுத்திடுவேன். யாரையும் கல்யாணம் பண்ணி வச்சா? டேய், அவன் நம்ம வீட்டுக்கு கூட்ட வந்தா ஊஞ்சல் என்ன சொல்லும்? அவ தங்கத்து மருமகன் தான சொல்லும். உங்க புள்ள ஒண்ணு தாலி கட்டல. தாலி கட்டிட கூடாதுன்னு தான் நான் கூட்டு வர சொன்னேன். டேய், தாலி கட்டினாலும் எப்ப ஒரு பொண்ணு இன்னொருத்த கையில பிடிச்சிட்டு வந்தாலோ அப்பவே அவன் பொண்டாட்டி தான். இது கூட உனக்கு தெரியாது? என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல நீ. அத்தா ஊரறி அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியே. இனிமேல் அவ தங்க வீட்டு மருமக தானே. அம்மா இப்பவும் சொல்றாங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரலையே. ஏன்னா நான் ஊர்ல ஓடி போறேன், என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போறாங்க அப்படி கூட்டு போறாதானே. இப்ப இதுவும் இந்த கணக்குல வரும். இனிமேல் அந்த கோயிலிய இந்த தங்கத்து மருமக தான் சொல்லுவாங்க. என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. டேய், நீ நல்லவே இருக்க மாட்டடா. நீ நாசம்னா போயிடுவேன். என் வயித்துல வந்து நீ பிறந்த பாரு. என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. பாவி பையன், என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. நீ உருப்படுவியா? நீ நாசம்னா போயிடுவேன். நீ விளங்கவே மாட்ட. என் பூத்த புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. டேய், நான் சத்தியமா சொல்றேன்டா, உனக்கு கல்யாணமும் நடக்காது, உனக்கு புள்ள குட்டியே பிறக்காது. சத்தியமா சொல்றேன்டா. விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. விதியால் வந்ததா இல்லை, சதியால் வந்ததே தொல்லை. சத்தியமா சொல்றேன்டா, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீ நல்லாவே இருக்க மாட்டடா. ஐயா, அம்மா, என் புள்ள வாழ்க்கை போச்சு. என் புள்ள வாழ்க்கை போச்சு. நீ நல்லாவே இருக்க மாட்ட. என் புள்ள வாழ்க்கை நாசம் பண்ண மாதிரி நீ நல்லாவே இருக்க மாட்டல. என் பிள்ளைக்கு நான் எப்படி எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். நான் கல்யாணத்துக்கு நாளை குறிச்சிட்டு வந்தா இந்த பாவி பையன், இந்த விளங்காத பையன் எவ்வளோ ஒருத்தி வயசுக்கு மூத்தவளை கொண்டு என் பிள்ளைக்கு கட்டி வச்சு என் புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே. அண்ணா கிங்ஸ்ல இந்த பாவோட சும்மாவே விடாது. ஐயோ, என் புள்ள வாழ்க்கை போச்சே. ஏன்டா இப்படி பண்ணுன? எனக்குன்னு ஒருத்தி இருக்காட. சின்ன வயசுல இருந்தே எனக்குன்னு ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுன? போடா, போச்சு, எல்லாம் போச்சு. நீங்க உள்ள வாங்க. ரவீசனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தைரியமா உள்ள வாங்க. இங்க இருக்க யாரும் என்ன நம்ப வேண்டாம். நீங்க என்ன நம்புறீங்கல்ல? என்ன நரகத்துல இருந்து காப்பாத்திட்டேன். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ அதனால இப்படி பண்ணுனது எனக்கு புரியுது. ஆனாலும் இதுல எல்லார் வாழ்க்கையும் போச்சுது. நான் இருக்கேன், எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். என்ன நம்புறீங்கல்ல? உள்ள போங்க. இது உங்க வீடு, உள்ள போங்க. எவளையும் வீட்டுக்குள்ள காலை வைக்க கூடாது. பாரு, அவள மரியாதை வெளிய போ சொல்லு. வாயை மூடிக்கிட்டு நிக்கணும். சத்தம் கட்டாம இருக்கணும். டேய், இது யா வீடு. யா வீட்டுக்குள்ள யார் இருக்கணும், இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். வெளிய போடா நாயே. சத்தம் போட்டாம இருக்கணும். தொலைச்சு. டேய், யாரடா நீ மறக்கற? வாயை மூடிக்கிட்டு நிக்கணும். புரியுதா?
பாப்பா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. டேய் பாப்பா தூக்கிட்டு உள்ள போ. என்னென்ன வேலை நான் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? இப்படி எல்லா நிம்மதி கிடக்குன்னு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஓ அதிகாரம் தான் பிறக்குது. ஆமா இங்க யோ அதிகாரம் தான் பிறக்கும். ஏன்னா இது யா வீடு. ஆ! சொத்த காட்டாம இருக்கணும். ஆ, அதிகாரம் உங்க அப்பா வீடுல அந்த அதிகாரத்தை இங்க காட்டிட்டு இருக்கல நீ. ஆமா யோ அப்பா வீடு. நான் அதிகாரத்தை கோட்டதான் செய்வேன். என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இங்க இருந்து ஆகணும். சொத்தமே கேட்க கூடாது. தொலைச்சு இந்த பொண்ணு இங்க தான் இருப்பா. நீங்க உள்ள போங்க. நீங்க இங்க நிம்மதியா இருக்கலாம். உள்ள போங்க. அவ இங்க நிம்மதியா இருப்பா. ஆனா எங்க நிம்மதியை புடுங்கி எடுத்துட்டா போவி பையல. நீ உண்மையில நல்லாவே இருக்க மாட்டாடா. நான் சத்தியமா சொல்றேன், வைரன் சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நாசமா போய்டா. நீங்க உள்ள போங்க. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுதேம்மா. தயவு செய்து வீட்டு விட்டு வெளியில போ. நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். எம்மா, என் பிள்ளைக்கு அடுத்த வாரம் நான் கல்யாணத்தை வச்சிருக்கேன். நீ என் பிள்ளைக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமானவா கிடையாது. என் பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிடாத. உன் கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். என் வயிறு பார்த்து எரிது, பெத்த வயிறு பார்த்து எரிது. உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன்வா. என் பிள்ளைய விட்டுட்டு போயிரு. என் பிள்ளைய விட்டுட்டு போயிரு. என் பிள்ளை வாழணும். நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். பாதவத்தி, என் பிள்ளை நாசம் பண்ணிட்டாளே. என் பிள்ளை வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாளே. அடியே, நீ ஒண்ணு சும்மாலாம் இத்தனை வருஷம் முதிர்கன்னியா இருக்கல. உன் புத்திக்கு தாண்டி இருந்திருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு என் பிள்ளை வாழ்க்கை போச்சு. அடியே, நீ சந்தோஷமா வாழ்ந்தனு கனவுல நினைக்காத. உன்னை சீரழிச்சிருவேன். நீ இங்க நொறுங்க வேதனைப்படுவ. வாய மூடிக்கிட்டு இருக்கல. கொன்னுடா, எங்களை கொன்னு. நீ கொன்னிட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழ்டா. உங்க அப்பா சொத்தை வச்சுக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா வாழு. வாழ்வேன், நிம்மதியா வாழ்வேன். நீங்க உள்ள போலாம். உள்ளதான் ரூம் இருக்கு. நீங்க போலாம். ஐயோ போச்சு, என் பிள்ளை வாழ்க்கை போச்சு. உங்களுக்கு மனசாட்சி இல்ல. என் அண்ணன் வயசு என்ன, உங்க வயசு என்ன? இப்போ ஒரு சின்ன பையன் வாழ்க்கை நாசம் பண்றமே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்தவே இல்ல. அதானே இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல. இப்போ ஒரு ஆம்பளை கிடைச்சிருக்கான். அது விடவா செய்வீங்க? உங்களுக்கு தேவை ஆம்பளை. அதை எங்க அண்ணன் இழிச்சவாயி. இவன் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு எங்களுக்கும் தெரியல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனு வச்சுக்க, கண்ணுதான் இருக்கு போட்டு தள்ளிடுவேன். நான் உண்மைதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒருத்தி எங்க அண்ணன் தலையில கட்டிட்டீங்கல்ல. இதெல்லாம் ஒரு பொம்பளை போ. ஆம்பளை சகத்து கலையில இழிச்ச வாயில உனக்கு எங்க அண்ணன். அப்படியே இவனையும் வச்சுக்க. இங்க நடக்க எதையே காது கொடுத்து கேட்க வேண்டாம். உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொன்னேன். கிங்ஸின் ராஜா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னிலிருந்து உனக்கு கெட்ட கால ஆரம்பம். நீ எப்படி நல்லா வாழ்றன்னு நானும் பாக்குறேன். டியூஷன் டீச்சர் இல்ல, இன்னிலிருந்து அவங்க உனக்கு அண்ணி. ஆமா, இனிமேல் அவங்க உனக்கு அண்ணிதான். போச்சு. எனக்கு நிவர்த்தியாக காத்துட்டு இருக்காங்க. அவன் வாழ்க்கை என்னத்துக்காகும்? இனி அவன் வாழ்க்கை என்னத்துக்காகும்? ராஜா, என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டியடா. அந்த தெய்வத்துக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோபம்? அந்த தெய்வத்துக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோபம்? அப்படி நான் என்ன பாவம் பண்ணினேன்? என் பாவம் என்னோட போக கூடாதா?
சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்த குடும்பத்துக்குள்ள எதுக்கு என்ன கொண்டுட்டு வரணும்? என் பாவம் எனக்கு இந்த குடும்பத்து மேல வரணும். இந்த குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு? என் பாவம் என்னோட போகட்டுமே. ஏன் தெய்வமே என்னை இப்படி தண்டிக்கிறீங்க? ஏன் என்ன தண்டிக்கிறீங்க? வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிக்கிறேன்னு. நான் செத்தா நடந்ததெல்லாம் உண்மையே ஆயிரும். நான் இப்ப சாகவும் முடியாது. நான் செத்தா இந்த பையனை காப்பாத்த முடியும். ஆனா நான் செத்தா உண்மை ஆயிருமே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சாட்சி சொல்ல அந்த தெய்வம் வந்தாதான் உண்டு. தெய்வம் என்னைக்கு இறங்கி வந்து சாட்சி சொல்லாது. என் வாழ்க்கை மாசமுன்னா போன கூட பரவாயில்ல. இவனோட வாழ்க்கை இசை இசை என்ன எல்லா பக்கமும் வேலை தேடிட்டு வீடும் பூட்டி கிடக்க ஆலயம் காணும். ஏன் கூடுதலே வீட்டுல இருந்தா அதுக்குள்ள எப்படி? இசை இசை ஏடி இவன் எங்க போனா? ஏய் ஏ ராணிமா, அவ இசைய பாத்தியா? என்ன? அவ வீடு பூட்டி கிடக்குனே. அவ அம்மையே காணல. நான் இத 2-3 திருப்ப போயிட்டு வந்துட்டேன். அவ வீடு பூட்டியே தான் கிடக்குது. அப்படி எங்கேயும் போக மாட்டாங்களே பூட்டிட்டு. சாவி கதவுல இருக்கான்னு பாத்தியா? அண்ணே, சாவிய பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டாவனே. உன்னை பண்ணுறியா? அங்க இருந்து சாவி வாங்கி வீட்டு திறந்து பாக்கியா? சரிங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். எல்லா உண்மையும் அவன் அம்மாக்கு தெரிஞ்சதுனால ஏதாவது பண்ணிட்டாங்களோ? ஏற்கனவே இந்த ரூபிக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. அவன் மகளை எனக்கு கெட்டி கொடுக்க மாட்டா. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால ஏதாவது வேண்டதில்லை பார்த்துட்டாளா? இப்பெல்லாம் நடக்கும்னு நான் இசைக்கு சொல்லியிருக்கேனே. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேனே. இசை எதுவும் பண்ண மாட்டாளே. ஒருவேளை அவங்க அம்மா இங்கிருந்து கூட்டிட்டு போனாலும் இசை போயிருக்க மாட்டா. அவளுக்கு தெரியும். அப்படின்னா எப்படி? இசை வீட்டை விட்டு வெளில போறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் ஏற்கனவே இசைக்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க அம்மா எங்கேயாவது கூட்டு போக நினைப்பாங்க, போயிடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவங்க அம்மா கூட சத்தியமா அவ போயிருக்க மாட்டா. எங்க போனான்னு தெரியலையா? அண்ணே, திறந்து பார்த்தேன். சாமான்லாம் அப்படியே தானே இருக்கு. ஏதாவது பண்ட பாத்திரம் அங்கங்க விழுந்து கிடக்குதா? ஏதாவது பாத்தியா? துணிமணி சதறி கிடக்குனே. அப்படின்னா அப்ப ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. நம்ம ஒரு பஸ் எத்தனை மணிக்கு போச்சுதே? அண்ணே, பஸ்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லனே. எப்படி சொல்ற? ஆமாண்ணே, அந்த பஸ்ல தான் மீனா அம்மா போயிருக்காவ. இல்லனே, மீனா அம்மாவும் அதே பஸ்ல தான் போனாவ. அது அம்மா எதுவும் சொல்லலையே. அப்படின்னா இங்க பாரு, இசை இப்போ வந்தாலும் என்ன பார்க்க சொல்லுவியா? அண்ணே, அவ இவ்வளவு நேரம்லாம் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டானே. அதாவது பிரச்சனை கூட யார் மூலமாவது எங்களுக்கு சொல்லி விட்டுருப்பா. இப்ப எங்க போயிருக்கான்னு தெரியலையா? என்ன பார்க்காமலாம் அவனால இருக்க முடியாது. எங்க போயிருப்பா? சரிம்மா, அவ வந்தான்னா என்னை எப்படியாவது பார்க்க சொல்லு. சரிங்கண்ணே. இசை எங்க போனான்னு தெரியல. என்ன பார்க்காம 1/2 மணி நேரம் கூட இருக்க மாட்டாள. ஏய், நீ இல்லைன்னா இருந்துட மாட்டேன்டி. பைத்தியம் பிடிச்சிடண்டி. எங்க போனான்னு தெரியலையா? எங்க போனான்னு தெரியலையா? எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா? என் புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு என் வீட்லயே வந்து இருக்காள. நீ எப்படி இங்க சந்தோஷமா இருக்க நானும் பாக்குறேன்டி. நான் படுத்துற பாட்டுல நீ ஏன் இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும்? என் பிள்ளைக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ இந்த வீட்டுல இருந்தாதானடி எனக்கு பிரச்சனை. நான் படுத்துற பாட்டுல நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவ. நீங்க அழுவதீங்களோ? இல்ல மத்தங்க. எங்க கிங் சண்டே சொன்னச்சே, நீங்க இனிமேல் எனக்கு டீச்சர் இல்லையா, நீங்க எனக்கு அண்ணியா. அப்பாடா, இனிமேல் நான் உங்ககிட்ட டியூஷனுக்கே படிக்க வரேன்டா. நீங்க தான் இங்கே வந்துட்டீங்களா? இனிமேல் நீங்க என்ன அடிச்சு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா?
ம்? அப்ப நான் என்ன சொல்லணும்? அம்மானே கூப்பிடு. ம்? சரி, எனக்கு பேங்குக்கு போகணும். நேராயிட்டு நான் கிளம்புறேன். தங்க பிள்ளைக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? சரி, சேட்டு குச்சி வாங்கிட்டு வரேன். சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களோ? நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க. என்ன வேணும்? எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. சரி, தங்க பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். என்னம்மா? எங்க அம்மா வராங்க நினைக்கிறேன். உங்க அம்மாக்கு பயமா? அவங்க உங்களை திட்டிடுவாங்கல, அதுக்கு தான் உங்களை மறைச்சு வைக்க போறேன். நான் திட்டு வாங்குறதுக்கும் பழி சுமத்துக்குன்னே பிறக்கப்பட்டவா. எனக்கு பழகி போச்சு. நீ அதை நினைச்சல பயப்படாத. உண்மை சொல்லாதது நேர்மை இல்லாதது உண்மை தெரியாத மனிதா உன் மனம் ஏங்குது. சரி. அம்மா டூட்டிக்கு கிளம்பிட்டேன். சாப்பிடலையா? ஓ பஸ் இருந்தா கொடுங்க, சாப்பிட்டு ஒரு அடியா போறேன். சாப்பிட்டு போல 2 நாளாவது நீ சாப்பிட்டு இல்ல சாப்பிட்டு போ. பரவாயில்ல, சத்துட்டு போறேன். திரு அனுபவ சாவதை விட நான் ஒரே அடியா சத்துட்டு போறேன். பாதவத்தி இப்ப உனக்கு சந்தோஷமாடி. என் புள்ள 2 நாளாவது நீ சாப்பிட்டு 2 நாளாவது. பாதவத்தி என் புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணதுக்குனே வந்திருக்கேடி. என் குடும்ப நிம்மதியே போச்சுடி. எப்படி இருந்த குடும்பம் தெரியுமாடி? என் புள்ள சாப்பிடாம போயிட்டா. என் வயிறு பார்த்து எரியுது. இனி நான் எப்படிடே ஒரு வாய் சாப்பிடுவேன்? பாதவத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரியா? எனக்கு கவலைலாம் இல்ல. நான் எங்க அண்ணிமாரி கிட்ட இதை விட ரொம்ப அசிங்கமாலாம் திட்டு வாங்கியிருக்கேன். அதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. எங்க அம்மா திட்டுனா அழுவ தெரியுமா? நான் ஏகப்பட்ட திட்டு வாங்கிட்டேன், அதனால எனக்கு அழுக வராது. சரி,